வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதில் சாப்டர் 2ல் இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டாபிக் எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் ரிவைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2.25. Find the product 3/2 of cos pi/3 plus I sin pi/3 into 6 cos pi/6 plus I sin pi 5/6 in rectangular form. ஸோ இதுதான் நம்மளுடைய கொஷின். ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்மில் ப்ராடக்ட் ரெலவெண்ட்டாக கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும், இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அட்டன் பண்ணலாம். மொத்தமே இதில் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸசைஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ரெண்டு ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ப்ராடக்ட் பேஸ்டான ப்ராப்ளம்ஸ். சொல்யூஷன். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ப்ராப்ளம் எழுதினாலும் நீங்கள் கிவனில் என்ன கொஷினில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதுங்க. இப்போ நமக்கு ப்ராப்ளத்தில் ஒரே ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 3/2 of cos pi/3 plus I sin pi/3 into 6 into cos pi/6 plus I sin 5/6. இதை போலார் ப்ராப்பர்ட்டியில் எழுதுனா என்ன வந்திருக்கலாம்? இஃப் Z1 equal to R1 of cos θ1 plus I sin θ1 plus Z2 equal to R2 of cos θ2 plus I sin θ. Then ஸோ Z1 பார்த்தா R1 அண்ட் R2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து உள்ளே இருக்கிற θ1 θ2 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காஸ் ஆஃப் θ1 ப்ளஸ் θ2 ப்ளஸ் I இன்ட்டு சைன் ஆஃப் θ1 ப்ளஸ் θ2ன்னு எடுத்துக்கலாம். இது ஜென்ரலாக நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வைஸ் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்கிற டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். வி காட் தி ஆன்சர். கொஷின் எழுதிக்கோங்க. 3/2 of cos pi/3 plus I sin pi/3 into 6 cos pi/6 plus I sin pi/6. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு R1ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? 3/2. R2ஓட வேல்யூ என்ன இருக்குது? R2னா செகண்ட் வேல்யூவில் இருக்கிறது என்னது பார்த்தீங்கன்னா 6. அண்ட் θ1 பார்த்தீங்கன்னா pi/3. அடுத்து θ2ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆன்சர் என்னது? 5/6. அதையும் கோட் பண்ணிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் எழுதிக்கிட்டிங்கன்னா ப்ரெசன்டேஷனும் அழகாக இருக்கும், நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறப்பையும் ஈஸியாக புரியும். இப்போ என்ன வரலாம்? R1 R2 எழுதிக்கோங்க. காஸ் ஆஃப் θ1 ப்ளஸ் θ1 ப்ளஸ் θ2 I sin θ1 ப்ளஸ் θ2 கோட் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 3 2s are 6. ஸோ 3 3s are 9 எழுதிக்கலாம். அடுத்து காஸ் pi/3 ப்ளஸ் pi/6. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஒரே டேர்மாக மாற்றணும். அப்போ எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா டினாமினேட்டர்ஸ் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கா? ஸோ இதில் ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 6. இதுக்கு ஏற்றபடி மாற்றிங்கன்னா 3யை 6ஆக மாற்றினா என்ன பண்ணலாம்? மேலே கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ 2π/6. 6 வந்துட்டு இங்கே ஆல்ரெடி 6 இருக்குது. ஸோ டேரெக்டாக எடுத்துக்கலாம். இதே வேல்யூ தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2π ப்ளஸ் π/6. இதை ஒர்க் அவுட் பண்ணதுக்கு நமக்கு வந்திருக்கிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 cos 7π/6 ப்ளஸ் I sin 7π/6 வந்திருக்கு. ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்தது. இதுக்கடுத்து இது கேன்சல் பண்ண முடியலை. ஸோ சிம்பிளிஃபை பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 9 cos இது இந்த ஆர்டரை நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 5 ப்ளஸ் π/6. நமக்கு டேபிளில் π/3 π/6 இந்த ஆர்டரில் தான் வருது. ஸோ டினாமினேட்டர் பேஸாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணாலும் நமக்கு 7π/6 தான் வரப்போகுது. ஸோ காஸ் ஆஃப் 5 ப்ளஸ் π/6 ப்ளஸ் I sin 5 ப்ளஸ் π/6 மாற்றிக்கலாம். இதனோட வேல்யூ என்ன வந்துருக்கலாம்? காஸ் 180 ப்ளஸ் θனா மைனஸ் காஸ் θ. இங்கே சைன் 180 ப்ளஸ் θவாக இருந்தால் மைனஸ் சைன் θ. பைனா 180. ஸோ 180 ப்ளஸ் θ. அந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த டேபிள் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும். தெரியலனாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு ப்ராப்ளத்தில் எந்தெந்த ப்ராப்ளத்துலாம் என்னென்ன தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதை தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் காஸ் π/6. இந்த ஆர்டர் வந்து நமக்கு நெகட்டிவாக மாறுது. சைன் ஆர்டரும் நெகட்டிவாக மாறுது. மைனஸ் சைன் π/6. π/6ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா காசுக்கு √3/2. சைனுக்கு π/6ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 9 இன்ட்டு மைனஸ் √3/2 மைனஸ் I/2. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ண என்ன வந்திருக்கலாம்? 9 √3/2 மைனஸ் 9I/2. இதுதான். இதுக்கடுத்து எதையும் ரெடியூஸ் பண்ண முடியல. ஸோ இன்கேஸ் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி வரலைன்னா அதோடு நிப்பாட்டிக்கோங்க. தப்பாக மட்டும் செஞ்சிடாதீங்க. ஸோ அவர் ஆன்சர் இஸ் மைனஸ் 9 √3/2 மைனஸ் 9I/2 விச் இஸ் அவர் ரெக்வயர்ட் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இது ரிப்பீட்டடாக உங்களுக்கு 3 மார்க் கொஷினாகவே கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளம் அண்ட் எக்ஸசைஸ் சம்மில் ஈஸியாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எக்ஸசைஸ் சம்மில் இருக்கிற ப்ராப்ளம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும் டேரெக்டாக. இதில் மட்டும்தான் ஆட் நம்பரில் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ ஆட் நம்பரில் எக்ஸிஸ்ட் ஆதால தான் நம்ம இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இட் இஸ் ஈஸி. அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் அட்டன் பண்ணுங்கள். பெருசாக இருக்கே தப்பாகிடுமோ அப்படிலாம் கிடையாது. வீடியோவை ஒரு தடவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும். ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு உங்கள் டவுட்டெல்லாம் அனுப்புங்க. அதுக்கான விடைகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.